இன்றைக்கி திருமணம்ங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா கண்டிஷன் போடுறாங்க. என் பெண்ணு வந்து இப்படி இருக்கணும், பெண் அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், அது வந்து என் கூட்டு குடும்பத்தில் வாழணும், அமெரிக்காவில் இருக்கக்கூடாது, இந்த ஊரில் தான் இருக்கணும், அந்த ஊரில் தான் வாழணும், இந்த மாதிரி வேலையில் இருக்கிற பெண்ணு தான் எனக்கு வேணும். இந்த மாதிரி கோமாளித்தனமான நிறைய கண்டிஷனை நிறைய பேர் போடுறாங்க. அப்போ தான் வந்து இதெல்லாம் நான் முதல்லே பேசி வச்சு நம்ம ஒன்றா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். வாய்ப்பே இல்லைங்க. திருமணம் 2 பேர் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும்னா 2 பேருக்குள்ளே இருக்க வேண்டியது அன்பு மட்டுமே. லவ்வுங்கிற ஒரு விஷயம், இந்த அன்புங்கிற வார்த்தைக்கு இன்னும் யாருக்குமே அர்த்தமே தெரியவில்லை. அன்பு அப்படின்னாலே அன்கண்டிஷ்னல்னு அர்த்தம். அன்புனாலே இன்னொருத்தர் தான் முக்கியம் என்ற அர்த்தம். நான் முக்கியம் இல்லை. எனக்கு இப்போ யாரோ ஒரு பெண்ணிடத்திலையோ ஒரு ஆணிடத்திலையோ எனக்கு அன்பு இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த ஆணோ அந்த பெண்ணு தான் எனக்கு முக்கியம். நான் முக்கியம் இல்லை. அவங்க அந்த உயிர் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்வனோ அது எல்லாம் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறான் பாருங்க. அவன்தான் அன்பானவன். அவனுக்குத்தான் உண்மையான அன்பு இருக்கிறது. இது உண்மையான அன்புன்னு சொல்கிறதே தப்பு. அன்புனாலே அதுதான்.